வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 45வது நாளோட கேமு ஸ்விக்கியில். ஆல்ரெடி ஜொமேட்டோ வந்து ஒரு 50 நாள் ஓட்டியிருந்தோம், ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தோம். அதே மாதிரி ஸ்விக்கியில் வந்து 50 நாள் எவ்வளோ எடுக்க முடியும்னு தான் இந்த கம்பாரிஷன் வீடியோ போட்டுக்கிருக்கேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டில் தான் 1 by 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். இடையில வந்து கம்மங்கூழ் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு கம்மங்கூழ் வாங்கினா கேப்பக்கூழ் தான் இருக்குன்ட்டாங்க. சரின்ட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. என்ன சைடிஷ் தான் கம்மியாகவே இருந்துச்சு. நம்ம ஏரியாலலாம் சைடிஷ் தான் தெறிக்க விட்ருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸில் கொடுக்க போயிருந்தேன். அதுக்கடுத்து சாக்லேட்லாம் இருந்துச்சு. ஒரு 2-3 சாக்லேட் எடுத்து பேக்கில் போட்டுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் சாரோட நினைவு நாள் போல் இன்றைக்கி எல்லா சைடும் ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். மதியத்துக்கு மேலே ஒரு சைடு வந்து அன்னதானம் கொடுத்துக்கிருந்தாங்க. சரின்ட்டு போயிட்டு அனுக்குள்ளே சாம்பார் சாதம், ஒரு கேசரி இருந்துச்சு. யாரோ ஒரு சாரோட நினைவு நாள், அதை பார்த்துட்டு அனுக்குள்ளே அப்படியே சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆர்டர் இன்றைக்கி வந்து மீடியமாக தான் தந்துக்கிருந்தோம். என்னென்னா கொஞ்சம் உட்கார வச்சு கொடுத்துக்கிருந்தோம். மற்றபடி ஆர்டர்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே தந்துக்கிருந்தோம். அப்படி நைட்டுக்கு மேலே அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 இட்லியை வாங்கி சாப்பிட்டேன். அந்த குழம்பு அருமையாக இருந்துச்சு. சரின்ட்டு அது 4ஓட இட்லியோட முடிச்சிட்டோம். ஏன்னா ஆர்டர் போட்டிருந்தாங்க. டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆர்டர் 1 by 1ஆகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். இடையிலேயே ஒரு வாழைப்பழத்துக்கு நைட்டுக்கு வாங்கி வைப்போம்ன்ட்டு நைட்டு நேந்திர வாழைப்பழத்தை 2 வாங்கி வச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருந்தோம். இடையில வந்து ஒரு சவர்மா 40 ரூபான்னு போட்டிருந்தாங்க. எப்பயுமே வாரத்துக்கு ஒரு தடவை, எப்போயாச்சும் ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவேன். அந்த இது ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து ஆர்டர் நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டான். பகலில் நல்லா ஓட விட்டான். அப்புறம் நைட்டுக்கு மேலே லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டான். ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். அப்புறமேலுக்கு ரூமுக்கு வரதுக்கு 1:40 ஆயிடுச்சு. வந்துட்டு இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2503 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். அப்புறம் நண்பர்களுக்கு இதுதான் 45வது நாள். இன்றைக்கி தான் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் கணிச்சு 50 நாளில் எவ்வளோ எடுக்க முடியும்னு கமெண்டில் போடுறது. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். இன்றைக்கி போடுங்க எவ்வளோ எடுக்க முடியும் என்னால். அதேமாரி 3 சப்ஸ்கிரைபர் 3 ஷேர் பண்ணி விட்றோன்னு கம்பல்சரி. பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் போக நம்ம கை கிடச்சது வந்து 2003 ரூபா கை கிடச்சிச்சு. ஓகேவா, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.